ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் இவ்வாறாக கூறுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தேவன் தனக்கு போக சொன்ன தேசத்துக்கு புறப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை அழைத்த தேவன் தாம் சொன்னபடியே ஆபிரகாமை மிகவும் ஆசீர்வதித்தார், பேரை பெருமைப்படுத்தினார், ஆபிரகாமோடு கூட இருந்தார், வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகி ஈசாக்கை கொடுத்தார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஆபிரகாமை அவர் சீமானாய் மாற்றினார். கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும் மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்து திரளாய் ஆசீர்வதித்தார்.